வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்துடுங்க. ரொம்ப திட்டா நான் பார்க்கும்போது தெரியும் பாருங்க எப்படி கரெல்லாம் படிஞ்சிருக்குதுன்னு. இதுக்குள்ளே நல்லா அப்படியே வழிஞ்சு அரைக்கும்போது வழிஞ்சு வந்த பிறகு இதுக்குள்ளே அப்படியே திட்டாக தெரிஞ்சு பாருங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அரைக்கக்கூடிய கப்பு வச்சோடனே அந்த கப்பு வந்து சரியாக உட்காராது, மேடும் பள்ளமாக இருக்கும். அப்போ வந்து அரைக்க முடியாத சமயத்தில் என்ன சொல்லுவாங்க, ஐயோ மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்ட்டு கடைக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க. இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த அந்த அரைக்கும் போது வெளியே வந்து அப்படியே பாருங்கள் நல்லா திட்டாக நின்றுட்டுருக்கு பாருங்கள். அதை கவனிக்காமல் மிக்ஸியே ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் நம்ம இதெல்லாம் கவனித்து நம்ம இந்த மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம மிக்ஸி எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை வந்து ஒரு துணியால் நல்லா துடைச்சிடுங்க. அப்படியே ஒரு மாதிரி கரையாக ஒட்டின்னு இருக்கும். அது வந்து காஞ்சிட்ருக்கோம். அதனால் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு முறை துடைச்சிடுங்க. பார்த்திங்கன்னா அந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். அதனால் இதையும் நல்லா தண்ணி போட்டு துடைச்சிடணுங்க. இதை கடைசியாக பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம அந்த முன்பக்கத்துலலாம் துடைச்சி எடுத்துக்கலாங்க. இன்னொன்று முக்கியமானது பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சன் பக்கத்துலேயே மிக்ஸி வைக்கிறதுனால நம்ம அது வந்து சூடான பொருள் ஏதாவது எடுத்து இது மாதிரி வச்சுடுவோங்க மேலே. இது வந்து பிளாஸ்டிக்னால பாருங்கள் இது அப்படியே ஓட்டை விட்டுடும். அதனால் அந்த மாதிரி வைக்க வேணாம். டக்குன்னு சின்ன பொருள் இருந்தால் தூக்கி இது மாதிரி வச்சுடுவாங்க பக்கத்தில் இருந்து. அது மாதிரி வச்சா அது மாதிரி ஓட்டி ஆகிடுங்க. அப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும். அதனால் இந்த மாதிரி வைக்காதீங்க. முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து சீக்காங்க, சீக்கா வந்து நல்லா கட்டி அது மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருங்க. இப்போது இது ஒரு கண்டிஷனுங்க. உங்களுக்கு எது இருக்க வீட்டில் அது எடுத்துக்கங்க. இது லைட்டாக இதில் போட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சோப்புங்க. இதையும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான ஒரு ப்ரஷ்ஷுங்க. அதில் நம்ம இதை கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்குங்க. இது மாதிரி தேய்ச்சா சட்டுன்னு அந்த கரையெல்லாம் போயிடும். லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக அது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றினா அந்த சந்துக்குள்ளே போயிடுச்சுன்னா கரண்ட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால் அந்த சந்துக்குள்ளே பார்த்து செய்யுங்க. அந்த இடம் மட்டும் எல்லா பக்கம் இதே மாதிரி போட்டுங்க. ஊற்ற கொஞ்சம் நேரம் நம்ம இந்த பக்கம் தடவை இந்த பக்கம் ஊறிட்டு வரோம். ஏன்னா நம்ம எல்லா பக்கங்க இந்த சீக்கம் அந்த கண்டிஷனர் போட்டு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சுங்க. இது பத்தாமல் இந்த பின்பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி பண்ணிடணுங்க. தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷமாவது அப்படியே இருக்கட்டுங்க. ஊறட்டும். ஊறினா தான் நான் சட்டுன்னு இந்த அழுக்கெல்லாம் வந்துடும். துணியில் நம்ம துடைக்க போகிறோம். இப்போ இது மாதிரி நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்துங்க. அப்படியே துடைச்சி எடுத்துக்கிட்டே வரலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போவும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா மாற்றமாக தெரியுதுங்களா. இப்போ இது வந்து இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு தண்ணி போடாமல் நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு துடைச்சி எடுக்கணுங்க. தண்ணி கொஞ்சம் கூட போகக்கூடாது. இப்போ இந்த பட்டன் இருக்கு பாருங்கள், இதையும் இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துருங்க. மேல் பக்கம் துடைச்சாச்சு. பார்த்திங்கன்னா முன் பக்கம் துடைச்சிக்கலாங்க. அதே தாங்க அந்த ஊர்னதுனால இந்த மொத்த அழுக்கம் வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நம்ம தண்ணி தொடாமையே தண்ணி ஊற்றே கழுவக்கூடாதுங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுது பாருங்க. சீக்கா கண்டிஷ்னர் சோப்பெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸியை நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. இது கடைசியாக வந்து இந்த உள் பக்கத்துக்கு மட்டும் சின்னதாக கேப் வச்சு இந்த மாதிரி ஒரு தொடப்பு குச்சிங்க இதை வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க. தண்ணியெல்லாம் இதில் உறிஞ்சிட்டு வந்துடுங்க. இது பண்ணிவிட்டு நம்ம காஞ்ச துணி காட்டணுங்க, அதை எடுத்துக்கலாம். இது மாதிரி ஈரத்தில் போடக்கூடாது. நல்லா கடைசியில் காஞ்ச காட்டன் இல்லை துணியை எடுத்துட்டு நல்லா ஒரு முறை துடைச்சிடுங்க. இந்த இடத்துல சூடு வச்சதுனால ஓட்டை ஆயிடுச்சுங்க. இதனால் பெய்க்கு வச்சு நாங்கள் அதை ஒட்டி வச்சுருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சூடு வச்சிடாதீங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து சூடாக வச்சா அந்த இடத்துல ஓட்டை ஆகிடும்.
அவ்வளோதாங்க. இப்போ கடைசி கீழ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம தொடச்சிடலாங்க. இதில் வந்து ஒட்டடெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸி ஓடும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு சமயம் நின்றுடுங்க. இப்போ அரைச்சிட்டு இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு இருக்கும்போது கப்பு வச்சு டக்குன்னு நிற்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம கப்பு மிக்ஸி ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்சு ஆஃப் பண்ணிவிட்டு கப்பு எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இங்கே ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இதை அழுத்தி விடணுங்க. இந்த பட்டன் அழுத்தி விட்டு கரெக்டாக மறுபடியும் மிக்ஸி வந்து ஆன் ஆகும், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நின்றுட்ட பிறகு நீங்கள் மிக்ஸி ஓடலன்னு சொல்லக்கூடாது, அந்த ரெட் பட்டனை அழுத்தி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இருக்கு பாருங்க, அதில் கூட இந்த எல்லாமே அந்த கசன்னு இருக்குது பாருங்க. அந்த நம்ம அடுப்பு பக்கத்தில் வைக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்பவே அழுக்குது தெரியுதுங்களா. இப்போ இதே வந்து நம்ம தண்ணி தொட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாங்க. பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயே வந்து இந்த மாதிரி இடத்துல ஈரம் படாமல் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை மாற்றிடுங்க இந்த ஒயரு. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த நம்ம அரைக்கும் போது அந்த கீழே சிந்துற அந்த இதுவெல்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு ஒயர் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அதனால் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கே தெரியுங்க, கஷ்டமே ரொம்ப ஈஸியாக தாங்க அதை நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தா தெரிஞ்சு பார்த்தீங்களா. இதுக்கு கடையில் எடுத்துமே கொடுத்துட்டு மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சி, இந்த இடத்துல நீங்கள் அரைக்கும் போது திட்டாக நின்றுச்சுன்னா உடனே தொடச்சிடுங்க. அதனால தான் கப்பு உட்காராமல் மிக்ஸி ஓடாமல் நின்றுடும், வெளியெல்லாம் நிறைய அடிக்கும். அதை மட்டும் கவனமாக கவனிச்சிக்கோங்க. மிக்ஸி வச்சு அரைக்கும் போது ஒழுகுச்சுன்னா உடனே துணி எடுத்து தொடச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உடனே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சப்போஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே தண்ணி கிண்ணி போயிருக்கோம். அதனால் நம்ம வெயில் இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் வைங்க. அப்படி வெயில் இல்லைன்னா ஃபேன் காற்றுல ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க.